அடிக்கிற ஆள மயக்கிற சைட்டு அடிச்சு விட்டு கெத்து காட்டுற என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு தினமும் செய்யணுமா அர்ச்சனை மெத்து மெத்து பொண்ணுடா அவன் கோலி உரண்டா கண்ணுடா வாய திறந்தா பண்ணுடா அவன் கண்ணம் பண்ணுடா வணக்கம் நான் ஷோபாசரஸ் பிசி பரமாசரஸ் மிஸ்டர் ஃபார் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஒரு நாளோ 2 நாளைக்கு முன்னாடி திடீர்னு வந்தப்போ வேற லெவல் ஷாக்கு. பிகாஸ் ரெட்ரோ படத்துலேருந்து சாங்ஸ் இவ்வளோ சீக்கிரம் இறக்க ஆரம்பிப்பாங்க நினைக்கவே இல்லை. ரெட்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைட்டில் டீசரே வேற லெவல் சம்பவம். சூர்யா அண்ணன் அப்படி இருக்காரு. அண்ட் கார்த்திக் சுப்பராஜ் சார் ஒரு பக்கம் அண்ட் சனா இன்னொரு பக்கம், 2 பேர் இந்த காம்பினேஷன் ஒன்று சேர்ந்தா என்ன நடக்கும்னு தெரியும். ஸோ வேற லெவல் வேற லெவல் ஹைட்டாக இருக்கும்போது டக்குன்னு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருது, அது வேலண்டைன்ஸ் டே முன்னாடி நாள் வருது அப்படின்னா நான்லாம் அல்லுட்டு ரெடி ஆகிட்டேன். கண்ணாடி பூவே இஸ் த நேம் ஆஃப் த சாங். லிரிக்கல் வீடியோ இறக்கிட்டாங்க. பாடினது நம்ம சனா அவர்கள் அண்ட் பேக்கிங் வோக்கல்ஸ் கபில் அவர்கள். அதே கப்பாங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, அந்த மாதிரி வேற லெவல் சிங்கரு. பேக்கிங் வோக்கல்ஸ் கூட அவர் யூஸ் பண்ணிட்டு சனா பாட்டிக்கான வேற லெவல் சம்பவம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ டோன்ட் நோ, இந்த மியூசிக்கு அவரே பாடினா வேற மாதிரி ஒன்று ஆகும். அது சொன்ன மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் சார் பாடினா சூப்பர் எக்ஸைட் சூப்பர் வெயிட்டிங். பார்த்தலாம் சொல்கிறேன். பட் போறக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சொல்லி லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் கண்ணாடி பூவே ஃப்ரம் ரெட்ரோ. ஹியர் we go. 4 நிமிஷம் கிட்ட பாட்டு கேட்டீங்க, அப்போ ஜாலியாக கேட்போம். Here we go. சோவா யார் ஒரு ஹேர்ஸ்டைல் பாரு. கண்ணால என் கண்ணோட மோதும் கண்ணாடி பூவே நீ தாண்டி, உன்னோட நான் ஒன்னாக வேணும், வேற எதுவும் வேணாண்டி. அடி என்னாடி நீ அழகிய நெஞ்சு அல்லாடுதே, கொஞ்சம் முன்னாடி நான் அழகிய இப்ப தள்ளாடு. சோமையா இருக்காரு. கால் போகாதடி நீ விட்டாலுமே. It's like this or lion look மாதிரி வருதுங்க. Do you see his face actually? உனக்குள் பிறந்து உனக்குள் மரிக்கும் ஒரு என்ன பாரடி. சோமையா இருக்காரா டேய். Look at him. அஞ்சல வைப்ரா டேய். Nice, loving it. பாவமடி நெஞ்சு சின்ன எறும்பா lion மாதிரி இருக்காருங்க. அது கால வச்சு என் காலம் மேல ஏறி போச்சு. நாளா இங்க யாரடி நீதான் மொத்தம் பாரடி. காதல் வேற ஏதடி நீ நான் தானடி. வண்டா கொடி என் வண்ண கிளி என் உள்ளால உன்னால காயம் வழி கண்டேனடி உயிர் கொண்டேன். இந்த வைப்ரா சூரியன் அடிச்சுக்க ஆளே கிடையாது. சேர்ந்து தொட்ட பூ மரம் மலர் மலரா பொழியும். ஓகே, கண்ணால என் கண்ணோட மோதும் கண்ணாடி பூவே நீ தாண்டி, உன்னோட நான் ஒன்னாக வேணும், அது என்னது? அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுங்க. என்னாடி நீ அழகிய நெஞ்சு அல்லாடுதே, நான் ஷாக்ல இருக்கேன். இந்த லுக்கு செமையா இருக்காரு மனுஷன். செமையா இருக்காருடா. ஷெரீப் சார் ஓகே. the music. இருட்டுக்காடு ரெண்டே பேர் இடையே கோடு, நினப்பில் சூடு நான் வாழும் கம்பி கூடு. ஓகே, நேத்தெல்லாம் காத்து கூறாச்சே, நித்தமும் நேர போராச்சே, முகம் பார்க்கும் நாளாச்சே, வாழவே ஆசையாச்சே. வண்டார் கொடி என் வண்ண கிளி என் உள்ளால உன்னால காயம் வழி கண்டே நடி. நைஸ் பின்னாடி. நைஸ். இந்த காதலும் மழை மழையா பொழியும். கண்ணால என் கண்ணோட மோதும் கண்ணாடி பூவே நீதான். சாவையா இருக்கு, சாவையா இருக்கு. நான் ஒன்னா
நெஞ்சு அல்லாடுதே கொஞ்சம் முன்னாடி நான் இப்ப தள்ளாடுறேன் பின்னாடி ஒரு மியூசிக் பிளே ஆகுது, இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே ஆகுது, அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. ஸ்ட்ரிங்ஸ் தானே. சாமி மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கேன். ஷாக் வேல்யூன்னு சொல்லாத, அப்படியே மிரண்டுட்டு அப்படி உட்காந்துட்டு நான் பார்த்துட்டு. நீங்கள் எனக்கு கவனிச்சிங்களா? எத்தனை பேருக்கு கவனிச்சிங்களா? அதில் ஒரு மாதிரி பியர்டு லுக்கில் இப்படி வருது. ஒன்று இல்லை 2 ஃபோட்டோஸ் இங்கே காட்டுறேன். இந்த சிங்கத்துக்கு இருக்கும் தெரியுமா முகம், அந்த மாதிரியே இருந்துச்சு. ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் திஸ் வாஸ் எக்ஸாக்ட்லி பிளான்டு திஸ் வே நினைக்கிறேன். தெரியல, அந்த லுக் இப்படி கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு லிட்டரலாக ஒரு சிங்கத்தை பார்த்த சிங்கத்தோட முகம் அப்படி தான் இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். வேற லெவல். அதுவும் அந்த இவ்வளோ தூரம் முடியல வச்சுட்டு அந்த லுக்கே வேற. நம்மளுக்கு கிட்டத்தட்ட அந்த அஞ்சல வைப்ஸ் வேறு வந்துருச்சு. அந்த ஃபீல் பண்ணிட்டு ஆடுறதுன்னா டக்குனு அஞ்சல வைப்ஸ் வேறு வந்துச்சு. I'm not saying கம்பேரிசன் கொண்டு வரல, அந்த வைப் சூர்யா அண்ணா வேறு. அதனால அதுக்கப்புறம் அந்த தண்ணி கிட்ட வந்து அப்படி சாஞ்சிட்டு அப்படியே அந்த சாஞ்சு பின்னாடி அதெல்லாம் வந்துட்டு காலி. நான் சனா மியூசிக், சனா வாய்ஸ் அல்டிமேட்டு. கபில் சார் வாய்ஸ் அமேசிங்கு. ஐயோ பின்னாடி ஏகப்பட்ட வயலின் விட்டு கிழிச்சிருக்காங்க. வயலின் வியோலாஸ் ஓகே மனோஜ் அவர்கள் அவுட்ஸ்டாண்டிங். பின்னாடி பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளே ஆகிட்டு இருந்துச்சு. பேஸ் வந்து நவீன் நேப்பியர் அவர்கள், வயலன்ஸ் அண்ட் வியோலாஸ் மனோஜ் அவர்கள், ரிதம்ஸ் பிரணவ் முனிராஜ் அவர்கள், ஃப்ளூட் சனாவா ஃப்ளூட் வசிப்பார் அந்த மனுஷன். குவார்டெட் அரேஞ்ச்மெண்ட் சந்தோஷ் நாராயண். ஏய் ஆத்தி ரொம்ப லேட்டானானே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ பண்றாரா இவர்? ஹிடன் டேலண்ட்ஸ் ஏகப்பட்டதுக்கு காட்டாம இருக்காரா? ஃப்ளூட் சனாவா? வா, அவங்க லிரிக்ஸும் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு என்ன ஒன்றுன்னா, ஏதோ பிரச்சனைனால இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்ததுனால அவர் தனியாக இருக்கார். அவர் லவ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும் போது டக்குன்னு இவர் ஏதோ ஒரு கேஸில் உள்ளே போட்டு பல வருஷம் போயிருமான்னு. எனக்கு 2-3 ஹேர் ஸ்டைல் பார்த்தேன். 2 ஹேர் ஸ்டைல் நினைக்கிறேன், நாட் ப்ரெடாமினன்ட்லி 2 ஹேர் ஸ்டைல். கொஞ்சம் ஷார்ட் ஹேர், நார்மலாக இருக்கிற நார்மல் லுக்கு, அதுக்கப்புறம் அந்த லாங்கான ஹேர். அதபடி அந்த டைம் போகுதுங்கிற மாதிரி காட்டுறது அந்த 2 டிரான்சிஷன் நினைக்கிறேன். ஸோ பல வருஷம் அவர் ஜெயிலில் இருக்காருங்கிற மாதிரி தான் எனக்கு புரிஞ்சுது. அட்லீஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் ஒரு 5-6 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு பீரியட் ஆஃப் டைம். ஸோ அந்த டைம் டிரான்சிஷனை தான் அப்படி காட்டினாங்க ஹேர் வச்சுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த லுக்கில். ஒன்று எனக்கு என்ன ஃபஸ்ட்டு தோணுதுன்னா, ஒரு வேளை இவங்க ப்ராப்பராக ஒரு லவ் ஜோனில் வரும்போது ஏதோ கேஸாக உள்ளே வந்துடுவார். ஸோ ஒரு மிஸ் பண்ணுற மாதிரியா, இல்லை அவங்களுக்கு வேறு ஏதோ ஆயிருமா, அவங்களை யாரும் கொண்டுக்கின்னு வச்சிருவாங்களா, அண்ட் கொல்லவங்கள பர்சியூ பண்ண போகும்போது இவர் மேலே கேஸ் தான் விழுந்து உள்ளே வந்துடுவார். ஸோ கொன்னவனை பழியும் வாங்க முடியாமல் இவங்களையும் மிஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி மீட்டரா என்னன்னு தெரில. பட் ஃபோட்டோ வச்சு வாழணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா சொல்கிறது பார்த்தா உயிரோடு தான் இருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ப்ராப்ளி இந்த ஃபர்ஸ்ட் சினாரியோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் கொரியோகிராஃபி சூப்பராக. ஷெரீஃப் சார் சூப்பர் எங்கள் சார். அதனால் கொஞ்சம் பெருமையாகவே இருக்குது எப்போவுமே ஷெரீஃப் சார் இருக்கும்போது. லவ் இட். பார்த்த வரைக்கும் செமையாக இருந்துச்சு. எனக்கு சூர்யா நான் அப்படியே ஷாக் ஆகி அப்படியே உட்காந்துட்டேன். அப்படியே பாட்டுட்டு இப்படி இதுதான் கார்த்திக் சுப்பராஜ் படம் போது கார்த்திக் சார் ஒன்று பண்ணுவார், அவர் ஒன்று பண்ணுவார். ஐ திங்க் திஸ் இஸ் கோனா பி அ சூர சம்பவம் நினைக்கிறேன். லவ்ட் இட் பியூட்டிஃபுல் இட் வாஸ். அதுவும் அந்த சாங் கேட்க அந்த வாய்ஸ் முன்னாடி வர பின்னாடி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படியே ப்ளே ஆகுது, ஒரு மாதிரி சுருங்குது உள்ள. அவுட்ஸ்டாண்டிங் செம ஸ்டார்ட். மிஸ்ஸிங் கைண்டு அழகாக இருந்துச்சு. டியூனும் சூப்பராக இருந்துச்சு. நான் தான் சொல்கிறேன்னே, அந்த சாங்கை வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த வெறும் அந்த டியூன் மட்டும் தான் அப்படியே கேட்டுருக்கேன். நான் சூர்யா நான் மட்டும் அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்கேன். அதுக்கு மேலே என்னால் எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் லுக்கு அதை தான் ரசிச்சுட்டு இருந்தேன். கவனித்த வரைக்கும் லிரிக்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. சிலதெல்லாம் அப்படியே நான் சொன்ன அந்த ஷாக் ஃபைலில் அப்படியே பிளாங்க். எனக்கு சூர்யா நான் மட்டும்தான் ஃபுல் ஃபோக்கஸு. லவ்ட் இட், அப்சல்யூட்லி லவ்ட் இட். பியூட்டிஃபுல் ஸ்டார்ட்டு, சம்பவம் உறுதின்னு தோணுது. இது மாதிரி ரியாக்ஷன் ஃபார் கண்ணாடி போ எலக்ட்ரிக்கல் வீடியோ ஃப்ரம் ரெட்ரோ. உங்க தான் எனக்கு மறக்காம காமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சி பார்த்தா நன்றி. குறிச்சிக்கிறேன் மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ ஐம் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.